வெல்கம் டு வில்லேஜ் vlog பாய்ஸ் சேனல். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போறோம்னா, நம்ம நண்பன் வந்து பார்த்தீங்கன்னா 2 புளிய மரத்தை ஏலத்தை எடுத்துக்கிறா. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா புளி உலுக்கிட்டு போக போறா. இந்த பையன் வந்து ஒரே உருட்டுறானுங்க பாத்தீங்களா, இவனை வேட்டி கட்டிட்டு லாக்குறான்னு சொன்னேன், ஆனாலும் வந்துட்டு இருக்கிறா. வேட்டி கட்டினாலே ஆள் வந்து பார்த்தீங்கன்னா அந்நியா மாறிடுறா. அங்கெல்லாம் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. நாங்க போய் அப்புறம் புளிங்க ஊருக்குலாம் அப்புறம் எங்களை புகைச்சு விட்டுருவாங்க. நாங்க போய் பொறுக்கோம் இல்லைன்னா. நண்பன் வந்து பார்த்தீங்கன்னா புளிய மரம் ஏலம் எடுத்துக்கிறாரு. புளியங்க ஒலிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பணக்காரனாக போறாரு. ஏதோ நண்பனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ எடுத்து அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணலாம். அப்படியே நீங்க வந்து எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணணும். ஆல்ரெடி அவங்க ஃபேமிலியில வந்து பார்த்தீங்கன்னா புளிங்க பொறுக்கிட்டு இருக்கிறாங்க. பஞ்சத்தில் போயிட்டு இருக்குது. ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நடிக்கிறா, கொடுத்த காசுக்கு மேலே நடிக்கிறா. அதனால வந்து பார்த்தீங்கன்னா பேசுறது கண்டுக்காதீங்க. அவங்க ஃபேமிலி வந்து பார்த்தீங்கன்னா புளிங்க பொறுக்கிட்டு இருக்கிறாங்க. நாங்களும் வந்து பார்த்தீங்கன்னா மரத்து மேல ஏறி வந்து பார்த்தீங்கன்னா புளிங்க உழுக்கிறோம், பொறுக்கிறோம். மூட்டை ஓட்டு வேற வீட்டுல கொண்டு வைக்கணும். ரொம்ப நாய் பேசிட்டு அப்புறம் சண்டைக்கு வந்துருவாங்க. இங்க இருக்கிற வந்தீங்கன்னு சரி வாங்க போலாம், போய் புளிங்க இருக்கலாம். வந்து பார்த்தீங்கன்னா புளிங்க உருக்கிட்டு இருக்கிற மந்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காசாக்கு பொறுக்கிக்கிற புளிங்க வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க, கொண்டு வந்து காட்டுறேன் பாருங்க. இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா மேலே 2 ஆள் உலுக்கிட்டு இருக்கிறாங்க. புளிங்க கீழே விழும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாக்குலேயே எடுத்து போட்டுக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பொறுக்கிட்டே இருக்கிற என்ன பண்ணுறேன்னு தெரியல. ஒரு சேனலோட ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா புளிங்க உருக்குறானுங்க. நண்பனுக்காக எல்லாம் பண்ண வேண்டிய நிலைமையாக்குது. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா புளிங்க உருக்கிறதுக்கு ஒரு டெக்னிக் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பழுத்த புளிங்க வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் இருக்காது. மாதிரி பச்சை புளிங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வெயிட் இருக்குது. சரிங்களா, பொறுக்கிட்டே இருக்கிறேன். வந்ததுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காசாக்கு தான் பொறுக்கிக்கிறேன். எல்லாம் மூட்டையை நெப்பி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேலை இதுக்கு முன்னாடி செஞ்சதில்லை. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பொறுக்குன்னு பொறுக்கிறேன். சாக்கு மட்டும் நம்ப மாட்டேங்குது. நம்ம நண்பன் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா இருக்க 2 மரத்தை வேற ஏலத்துக்கு எடுத்து வச்சுக்கிறேன். 2 ஆள் பார்த்தீங்கன்னா கையா முடியான்னு கத்திட்டு இருக்கிறாங்க. அவங்க உழுக்கு விட்டாங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம். சரிங்களா, அப்படியே பொறுக்கிட்டு இருக்கிறேன். கேமராமேன் வந்து பார்த்தீங்கன்னா என்ன புளிங்க பொறுக்கல, செல்லும் கையுமாவே திரியிறா. எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சண்டைக்கு வந்துடுவாங்க. பொறுக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை மூட்டை ஆகுது என்ன பொறுக்கணும் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப அங்கே ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா வெடின்னு வெடிச்சுட்டு இருக்கிறா. பேசுறதுல 100% பொய் மட்டும்தான் பேசிட்டு இருக்கிறா. அவனுக்கு வந்து கேட்கறக்கு ஆரம்பிச்சுன்னா சவரியத்துக்கு வந்து பொய் தான் பேசிட்டு இருக்கிறா. வந்து பார்த்தீங்கன்னா இல்லையே பொறுக்கிட்டு போய் அவன் நான் உடனே கேட்டு 4 தட்டுனாதான் கம்முன்னு இருப்பா. சரிங்களா, பொறுக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப வரேன். நம்ம ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா தவிடு தின்ட்டுக்கிறா தனியா. அவங்ககிட்ட போய் புளிங்க இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் எப்படிக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா கேமராமேன் கேட்டு வர சொல்கிறேன். சரிங்களா, பார்த்தீங்கன்னா புளிங்க உழுக்கியாச்சு. நம்ம ஃப்ரெண்டு வந்து உழுக்கல இன்னும் இருக்குது. டீ டைம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆளு நம்மளுக்கு டீயும் எக் பப்ஸ் வாங்கிட்டு வந்து கொடுத்துக்கிறாரு. ஃப்ரெண்ட் அங்கே தான் இருக்கிறா. ஆனால் அவன் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்டா. நம்ம கேமராமேனே வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட வச்சிட்டேன். நான் மட்டும்தான் சாப்பிடல. என்ன பண்றேன்னே தெரியல, வெயில் போட்டு கொளுத்துது. டீ வந்து ஆறிச்சு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமா கொடுத்துட்டேன். எடுத்து வேலையை வந்து பாதியில் விட்டுட்டு போறதுக்கு நாங்க அந்த பழம் கூடாது. எனக்கு பசிக்குது. அதுவும் ஃபுல்லா உழுக்கிடுவான், மத்தியானங்களே உழுக்கிடுவான்னு நினைக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக் பப்ஸை சாப்பிட்டுட்டு திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா மரத்தில் ஏறி பொறுக்கணும். சரிங்களா, திரும்ப வர்றோம் காய்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டீ பப்ஸ் எல்லாம் குடிச்சாச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா புளிங்க உழுக்கலாங்க. பாருங்க, இப்படி உழுக்கிட்டே இருந்தா ஏன் அளவு குளிக்குது. ரொம்ப உழுக்கூடாது. ரொம்ப உழுக்குனா பச்சைக்காய் வந்து பார்த்தீங்கன்னா விழுந்துரு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மேலே வரலாம். சரிங்களா,
காய்ஸ் இப்போ வந்து பாத்தீங்கன்னா புளிங்கெல்லாம் உளிக்காச்சு. ஒரு 6 மூட்டை காய் ஆச்சு. தூக்கிட்டு வந்து இங்க வச்சாச்சு ஒண்ணு முடியல நோர தள்ளுது. எனக்கு பேசுறதுக்கே ஒரு மாட்டேங்கிற இப்ப இல்லாதப்ப நம்ம வந்து வீடியோ எடுக்கும் போல. சார் 6 மூட்டை காய் ஆச்சு, 2 மூட்டை கொண்டு போயிட்டாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா 2 மூட்டை கொண்டு வரா. சரிங்களா? அதனால வந்து பாத்தீங்கன்னா அருளுங்கிற வந்து புளிமார் கடையில போயிட்டாரு. அருளே வா மூஞ்சி காட்டு. இவரு கூட ஒருத்தர் புளிங்க இருக்கிற குட்டை அவர் வந்து பேசி பேசி கொண்டுட்டா. அந்த படுத்துட்டாரு. சரிங்களா? அதனால வந்து பாத்தீங்கன்னா இதோட முடிஞ்சது. அவ்வளவு புளிங்கெல்லாம் உளிக்காச்சு. வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்கு போலாம். மூட்டையெல்லாம் கொண்டு போய் போட்டு வீட்டுக்கு போய் படுத்து ஒரு தூங்கலாம். அந்த ஆள் வந்து பாத்தீங்கன்னா பேட்ச் கேட்டு ஒன்றும் முடியல. அந்த ஆள்னால திருக்கிட்டு இருக்கிற அப்படி. சரிங்களா? முடிஞ்சது இதோட. இனி வீட்டுக்கு போய் தூங்குறது மட்டும்தான் பாக்கி. சரிங்களா? இது உங்கள் வில்லேஜ் விளாக் பைக் சேனல். நான் உங்கள் மாரிமுத்து. நன்றி, வணக்கம். ஒரு நிமிஷம் இருங்க. அந்த டிவிஸ் வந்து வேற நான் தள்ளி விட இருப்பாமா வந்து தள்ளி விடல. ஸ்டாண்டர்டா முதல்ல ஸ்டாண்டர்டு ஸ்டாண்டர்ட்ல எடுத்துடல விடுங்க. போயிட்டா வீடு போய் சேருவானு தெரியல. போயிட்டு இருக்கிறா. சரிங்களா? நம்மளும் போல டைம் ஆச்சு.